மந்திரங்கள் மூலமாக, மந்திரங்களினுடைய அதிர்வுகள் மூலமாக நோய்களை சரி பண்ண முடியுமா? மந்திரத்தால உண்மையிலேயே நோய் குணமாகுமா? எந்த நோயா இருந்தாலும் குணமாகுமா? என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரியாகுமா? இது பல பேருடைய தேடல். ஏன்னா ஒரு கட்டத்துல தீர்வே எந்த இடத்துக்கு போய் கிடைக்கல அப்படின்னு வரும் பொழுது இதுலயாவது கிடைச்சிராதா அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் சந்தேகமும் வரும். இதுல உண்மையிலேயே தீர்வு கிடைச்சிருமா, கேரண்டியா நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒலி, சவுண்டை வச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியுமான்னு. முடியுமா முடியாதா, அதை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். சரணம். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா மருத்துவம் கைவிட்ட உடனே நம்முடைய அடுத்த சிந்தனை என்னவா இருக்குன்னா கோயில்களில் போய் உழுக ஆரம்பிச்சிடும். என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க சரியாகலன்னு வரும் பொழுது, இந்த அறிவியல் எல்லாம் கைவிட்ட பொழுது உடனே நமக்கு தோன்றது என்னமா, அப்பா முருகா என்னை எப்படியாவது காப்பாத்தி விடு, நான் உன் கோயிலுக்கு பாத யாத்திரை வர்றேன், என்ன அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு. அது வரைக்கும் நம்ம கிட்ட பணம் இருக்கும், 4 ஆள் பழக்கம் இருக்கும், டாக்டர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். அது வரைக்கும் நமக்கு கடவுள் ஞாபகம் வராது. ஒரு கட்டத்துல டாக்டர் மருந்து இல்லை இனி காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் எல்லாரும் போய் நிக்கிற இடம் எங்கன்னா கோவில்ல இல்ல பரிகாரம் சொல்றவங்ககிட்ட, இந்த மாதிரி இடத்துங்கள்ல. அப்படி நிற்கும் போது பலரும் பலவிதமான மெத்தடுகளை சொல்லுவாங்க. கொஞ்சம் பிரபஞ்சத்தை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மந்திரங்கள் மூலமாக, முத்திரைகள் மூலமாக, மூச்சுக்கள் மூலமாக எந்த நோயா இருந்தாலும் சரி பண்ண முடியும் அப்படின்னு. நம்மளால ஆல்ரெடி பல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் சோர்ந்து போய் ஒரு கட்டத்தில் என்ன யோசிப்பாருன்னா, அவ்வளோ பெரிய டாக்டர் மருந்து அதெல்லாம் கூட சரி பண்ண முடியல, இவங்க என்ன மந்திரம் சொல்லி சரி பண்றேங்கிறாங்க, இது என்ன சரியா வருமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனா அந்த மந்திரவாசி அப்படிங்கிற ஒரு டெக்னிக், அந்த மந்திரங்களை வைத்து விளையாடக்கூடிய அந்த டெக்னிக்ல இறந்த செல்கள் வெளியேறும், செயல்படாத செல்கள் வீரியமாக செயல்படும், செல்கள் புதிதாவது வேகமாகும். இதெல்லாம் 100% சாத்தியம். எப்படி சாத்தியம் கேக்குறீங்களா? இப்ப நம்ம உடம்ப தெளிவா உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நம்ம உடம்பு ஒரு சின்ன சிற்றண்டம், இது பேரண்டம், இது சிற்றண்டம். நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா இது அண்டம், இது பிண்டம். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றது கண்டம். இப்போ இந்த அண்ட பகுதியில தான் இருக்கிறதா இந்த பிண்ட பகுதியில, அந்த அண்டத்துல இருக்கதா இந்த பிண்டத்துல, இந்த அண்டத்துல இருக்கதா இந்த பிண்டத்துல. இது சித்தர்கள் நமக்கு சொல்லிட்டு போன ஒரு அற்புதமான ஃபார்முலா. இப்ப மந்திரம் அப்படின்னா ஒலி எங்க இருந்தெல்லாம் உற்பத்தி ஆகும்? தொண்டை, மேல் அந்த அன்னம், மேல் அன்னம், பல்லுக்கு பக்கத்துல உதடு, இந்த மாதிரி உதடு, பல்லு, நாக்கு, தொண்டை, மேலன்னம், கீழன்னம், இந்த இடத்துல தான் மந்திரங்களுடைய அதிர்வை நாம உருவாக்குவோம். மந்திரங்களுடைய அதிர்வு வெளிப்படும். இந்த இடத்துல பூராமே மெரிடியன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்க ராஜ உறுப்புகளை தூண்டக்கூடிய புள்ளிகள் பூரா அங்க இருக்குது. இந்த ராஜ உறுப்புகள் அப்படிங்கிறது இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, சிறுநீரகம். இதெல்லாம் வெறுமனே உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் கிடையாது, ஒரு மனிதனோட குணத்தை தீர்மானிக்கிறது அதுதான், ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கிறது அதுதான், ஒரு மனிதனுடைய வெற்றியை தீர்மானிக்கிறது அதுதான், ஒரு மனிதனுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துறதும் அதுதான். பார்த்துக்குங்க. அப்போ அந்தந்த உறுப்புகளினுடைய ஆரோக்கியம் மேம்பட்டால், வீரியம் அடைந்தால், உடல் ஆரோக்கியம் மட்டுமில்ல, கர்ம பதிவுகள் அழிந்த வாழ்க்கையில சந்தோஷம், வெற்றிகள் கூட, தெய்வீக தன்மை கூட வெளிப்பட ஆரம்பிக்குங்கிறது ஒரு உண்மை இருக்கு. அப்போ அந்த உறுப்புகளை எல்லாம் ஆரோக்கியப்படுத்தக்கூடிய, மேம்படுத்தக்கூடிய புள்ளிகள் பூரா அந்த பாயிண்ட்ஸ்ல இருக்கு. பார்த்துக்குங்க, இந்த ஏரியாவில் இருக்கு. பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளுக்குள்ளார செயல்படாத செல்கள் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்குவோம். ஒரு புரியறதுக்காக வேண்டி இந்த தத்துவத்தை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல செயல்படாத செல்கள் இருக்குது, இறந்து போன செல்கள் இருக்குது. இப்போ வெளியேற்றணும், அந்த செயல்படாத இறந்த செல்களை வெளியேற்றணும், அந்த இடத்துல புதிய செல்கள் உருவாக்கணும். அப்படின்னா பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவமும் வாயு தத்துவமும் இயங்கணும் அந்த இடத்துல.
பஞ்சபூதங்கள்ல நெருப்பு தத்துவமும் வாயு தத்துவத்தையும் கரெக்டா நம்ம அப்ளை பண்றோம் மந்திரத்தின் மூலமா அப்படின்னா அது உடனே என்ன பண்ணும், இந்த ஒட்டுமொத்த உடம்புலையும் எங்கெங்க எல்லாம் இறந்து போன செல்கள் இருக்கோ அதெல்லாம் வெளியேற்ற நினைக்கும். இந்த நெருப்பு தத்துவமும் வாயு தத்துவமும் சேர்ந்தா 247 தமிழ் எழுத்துக்கள்ல நெருப்பையும் வாயுவையும் உடம்புக்குள்ள ஸ்டிமுலேட் பண்றதுக்குன்னு இருக்கிற 2 எழுத்து எதுன்னா இச்சு இக்கு. இச்சுன்னா சா, இக்குன்னா கா. இச்சு இக்கு. இச்சுங்கிறது நெருப்பு தத்துவமும் இக்குங்கிறது வாயு தத்துவமும். இந்த இக்கோடையும் இச்சோடையும் கூட நாம என்ன சேர்க்கணும், அதாவது திரும்ப என் இளமையை திரும்ப புதிய செல்கள் உருவாக்கத்தை உருவாக்கணும்னா அப்படிங்கிற எழுத்தை சேர்க்கணும். அப்ப இச்சு இக்கு இரு, சக்தி பிரவாகத்துக்கு இம்மு. இச்சு இக்கு இரு இம்மு இது எல்லாத்தையும் சேர்த்து பீஜமா எவ்வளவு அளவீட்டுல உச்சரிக்கணும், எப்படி உச்சரிக்கணும், கூட ஏதாவது முத்திரை வச்சுக்கணுமா, இந்த ரகசியம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. உச்சரித்த சில நாட்களிலேயே 2 நாளோ 3 நாளோ 1 வாரத்திலேயோ அந்த செல்கள் பூரா உருகி வெளியே போயிட்டு அதே இடத்துல புதிய செல்கள் உருவாகி உங்களை திரும்பவும் ஆரோக்கியத்துக்கு கொண்டு வரும். இதை நான் சொல்லல, பண்டைய சித்தர்களின் அபூர்வமான மந்திரவாசி முறை. என்னங்க இது, நீங்க பாட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காமெடி எல்லாம் இல்ல, அத்தனைக்கும் ப்ரூஃப் வச்சிருக்கிறேன். HbA1c 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை ஆவரேஜ் செக் பண்ணக்கூடியதுல மருந்துகள் சாப்பிட்டா கூட 0.001% அளவு தான் வித்தியாசம் தெரியக்கூடிய 6.7 இருந்த அந்த HbA1c சுகர் அளவை 5.6 நார்மலு கொண்டு வந்திருக்கிறோம் வெறும் பயிற்சி மூலமா. பிரஷரை குறைச்சிருக்கிறோம் வெறும் 10 நிமிஷத்துல. கேன்சர், நாக்குல கேன்சர் இருக்கவங்களுக்கு அந்த வீக்கத்தை எல்லாம் குறைச்சி சாப்பிட வச்சிருக்கோம். வலி எரிச்சல் எல்லாம் குறைக்க வச்சிருக்கோம் வெறும் 3 நாள்ல. எல்லாத்த விட ஹைலைட்டா ஸ்பெம் கவுண்ட் 3 மில்லியன் தான் இருக்குது. 30 மில்லியனுக்கு மேல இருந்தா தான் குழந்தை பேருக்கு வாய்ப்பு. 3 மில்லியன் இருந்தா ஊசி, மருந்து, உணவு, எக்ஸசைஸ் என்ன பண்ணாலும் சரி பண்ண முடியாது. செயற்கை கருத்தரித்தல் மட்டுமே ஒரே வழின்னு சொன்ன ஒருத்தங்களுக்கு மந்திரவாசியை அப்ளை பண்ணி வெறும் 15 தினங்களில், ரொம்ப சாதாரணமா 15 தினங்களில் 30 மில்லியன் 26 மில்லியனா நம்ம மாத்திருக்கோம். 30 மில்லியனுக்கு இன்னும் கொஞ்சம் தான், 26 மில்லியன் அந்த ஸ்பெம் கவுண்டோட அளவை ஏத்தி கொடுத்துருக்கோம். யாருமே நம்பல இது உண்மையிலே வேற ஏதோ நடந்திருக்கு, சாத்தியம் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல இருக்கிற அந்த பாயிண்ட்ஸை எப்படி தூண்டணும், கூட ஏதாவது முத்திரை வச்சுக்கலாமா, எப்ப செய்யணும், என்ன அளவீட்டுல அந்த பூதங்களை அந்த உயிரூட்டலை கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணோம்னா என்ன நடக்குது அப்படின்னா, உள்ளுக்குள்ளார அந்த புதிய நரம்பு செல்கள், நரம்பு பாதைகள் எல்லாம் மூளையில உருவாக ஆரம்பிக்குது. அது ஏற்கனவே செத்து போய் செயல்படாம அப்படியே குப்பை மாதிரி அழுகி போய் உட்கார்ந்து இருக்கிற செல்களை பூரா வெளியேற்றி புதிய செல்களை உருவாக்குது. கர்ம பதிவுகள் டிஎன்ஏல பதிஞ்சிருக்குது அப்படின்னா அதன் மேல லேயர் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த கர்ம பதிவுகளை உருக்கி வெளியே தள்ளி உங்களுக்கு புது வாழ்க்கை அடையாளம் காட்டுது. என்னால கட்டுப்படுத்த முடியாத கோபம், பயம், நடுக்கம், வாழ்க்கையை எதிர்கொள்ளும் தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கு அத்தனைக்கும் அந்த கார்டிசோலோட அளவை குறைச்சி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட வீரியத்தை அதிகப்படுத்தி கொடுத்து பீனியல்ல மெலோனின், செரட்டோனின் சுரப்பெல்லாம் அதிகப்படுத்தி கொடுத்து வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான ஆரோக்கியத்தை கொடுக்கிற அளவுக்கு அத்தனை வேலைகளையும் செய்யும். அதான் சத்தியம். இதுக்கு ஏதாவது ப்ரூஃப் நீங்க வச்சிருக்கீங்களா? நீங்க வாட்டு சொல்லிக்கிட்டே போறீங்க அப்படின்னா நான் எங்கேயுமே எஸ்கேப் எல்லாம் ஆகல. யார் யாருக்கெல்லாம் இது உண்மையான செக் பண்ண ஆசை இருக்கோ நம்ம சபைக்கு வரலாம். பூராமே பேப்பர் ரெக்கார்டாகவும் வீடியோ ரெக்கார்டாகவும் நம்ம ரெடியா வச்சிருக்கோம் இந்த ஆச்சரியத்தை பண்ணதுக்கு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சுகர் வந்தா அந்த புண்ணு ஆறாது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. காலை வெட்டணும், விரலை வெட்டணும் எல்லாம். அப்படி விரலை எடுத்து புண்ணு ஆறாம கால் கீழே ஊன முடியாம இருந்த ஒருத்தரை கூட வெறும் 10 நாள்ல புண்ணு ஆறி காலை நடக்க வைக்கிற அளவுக்குலாம் இந்த இதுல சாதனை பண்ணியிருக்கோம். இது ஏன் இந்த எக்ஸாம்பிள சொன்னேன் அப்படின்னா, என்னங்க நீங்க வாட்டுக்கு மந்திரவாசியை பத்தி கதையா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு நிலவரத்துக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமா? நீங்க சொல்றது கேட்க வேணா நல்லா இருக்குதுன்னு நீங்க சொல்லிடக்கூடாது இல்லையா? இதை சொல்றதுக்கு முன்னால ப்ரூஃப் நம்ம கையில எடுத்து வச்சுட்டு தான் இதை பேசவே இருக்கணும். அதனால தான் இவ்வளவு காலம் அதை பத்தி டீட்டெயில் சொல்லவே இல்லை. என்ன வேணாலும் மேஜிக் பண்ண முடியும் லைஃப்ல. இதுல ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, அந்த உச்சரிக்க முறையை கரெக்டா வாங்கி நம்பிக்கையோட தொடர்ந்து உச்சரிக்கும் போது
இந்த சுகரு, ப்ரெஷரு, ஹார்ட் ப்ராப்ளம், இல்லை ஸ்கின்னில் இந்த மாதிரி சின்ன 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 டிசீஸ் எல்லாம் சில நாட்களே சரியாகிறது நம்மளால பார்க்க முடியும். நம்மளோட கேரக்டர்லாம் சில நாட்கள்ல மாறிடுறத பார்க்க முடியும். அப்போ நம்ம பாரம்பரியத்தில் சித்தர் பெருமக்கள் நமக்கு கொடுத்த சவுண்ட் சயின்ஸ், அதாவது சவுண்டோட சயின்ஸை கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம உடம்புலையும் சரி மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை. நீங்க இதுவரைக்கும் கேள்விப்படாத அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்னு சொல்றது, வேகஸ் நெர்வ் சிஸ்டம்னு சொல்றது, மெலோனின், செரட்டோனின், டோபாமைன் அப்படின்னு சொல்றது, பீனியல், பிட்யூட்டரின்னு சொல்றது, புதிய நரம்பு பாதை நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றது, இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த உடம்புக்குள்ள என்ன வேலை செய்யுதுன்னு சர்ச் பண்ணி பாருங்க. அது அத்தனை இந்த மந்திரவாசி புதியதாக புதிய பணியை கொடுத்து உங்களை இளமையை திரும்ப கொண்டு வர அளவுக்கு, ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வர அளவுக்கு வேலை செய்யும். நம்புங்க ஐயா, நம்ம கலாச்சாரத்தில் இல்லாத தீர்வு இந்த உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. நம்ம கலாச்சாரம், குறிப்பா நம்ம தமிழ் கலாச்சாரம் ஒருத்தனை கைவிட்டுட்டா அவனை காப்பாத்துறதுக்கு இந்த உலகத்துல எவனாலையும் முடியாது. இந்த உலகத்துல எவன் கைவிட்டாலும் தமிழ் கலாச்சாரத்தை பின்பற்ற தெரிந்த ஒருத்தனுக்கு இறைவனே கூட இருந்து வழி நடத்துவான். அவன் திரும்பி தப்பிச்சிட முடியும். அவ்வளவுதாங்க. இதை பார்த்துட்டு நீங்க ஓவரா தமிழை தூக்கி பிடிக்கிறீங்க, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. இந்த பிரபஞ்சத்தில் மனிதன் முதலாக உணர்வாக உணர்ந்து வெளிப்படுத்திய ஒரு பாஷை தமிழ். அதுதான் தெய்வ பாஷை. நீங்க நம்பினாலும் இதான் உண்மை, நம்பாட்டி இதான் உண்மை. தெய்வமே நேரடியா இறங்கி ஆசீர்வதிச்சா உங்க வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணுங்க. தமிழ் நேரடியாக இறங்கி ஒரு மனிதனை ஆசீர்வாதம் பண்ணா சாத்தியமில்லாததெல்லாம் சாத்தியப்படும். அதான் தமிழினுடைய சிறப்பு, மந்திர வாசியினுடைய சிறப்பும் கூட. குருவே சரணம்.